ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக இருங்க. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஹிடனான ஒரு மலைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இது என்ன மலைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இங்கே நடந்த ஒரு கூத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ முதல்ல நம்ம வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோங்க. இந்த இடத்துல வந்து குளிச்சா இந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இன்னும் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து 3 பேராக வந்தோம். ஒரு ஆள் மிஸ்ஸிங்க, போயிட்டே இருக்கிறாரு, பேச்சா கூட கேட்கல. ஸோ மேலே ஏதோ இருக்குன்னு நினச்சிட்டு அவருக்கு பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இங்கே வந்தோடனே அவரோட மைண்ட் என்ன ஆச்சுன்னே தெரில, பேய் பிடிச்சிருக்குன்னு தோணுது. லெட்ஸ் கோ. நம்ம இந்த வழியை தாங்க பைக்கில் வந்தோம். இந்த வழி எல்லாமே ரொம்ப ஹார்டான ஒரு வே தான். இந்த இடத்துக்கு மேலே வண்டியை கொண்டு போகணுமான்னு எனக்கே சந்தேகம் வந்துடுச்சு. ஏன்னா வண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஏற்கனவே அதோட சென்சார் ரொம்ப வீக்கு. அதுதான் இதை தாண்டி போனாலுமே இந்த வே ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இந்த வேயை தாண்டி தான் அவர் போயிருக்காரு. அவர் எப்போ வரப்போறாருன்னு, அவர் வந்துட்டாருன்னா நாங்கள் போயிடுவோம். ஆனால் இன்னும் அவரை தேடி தான் நாங்கள் இன்னும் போகணும் போல இருக்கு. மனுஷங்களோட காலடி தடம் இன்னும் நிறையவே படலை. அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் தான் இருக்குது. யாருக்குமே சொல்ல விரும்பலை. ஸோ ஸ்பாட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது ரொம்ப ஒரு வெரைட்டியான ஒரு பிளேஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வே எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் அந்த சவுண்டை ஃபீல் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரில. நாய்ஸ் கேன்சலேஷனை பண்ணி விட்டேன். இப்போது நம்ம மைக் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த அழகான பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு அங்கே போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சைனா டவுன் சைடு இருந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. லெட்ஸ் கோ. வெயில் அப்படியே ஒரு மாதிரி கிழிச்சிட்டு அடிக்குது. பட் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. மழை லைட்டாக பெய்ய மாதிரி தான் இருக்குது. அதுவும் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. லெட்ஸ் கோ. சுஜித்தானம் கூட தான் ரொம்ப வயறு பசியில் நடந்து வராரு. இன்னைக்கு எங்கள் சீனு முடிஞ்சுன்னு தோணுது இந்த ஃபாரஸ்ட்லே. What the fuck? Oh no! Oh no! Beautiful place is here, bro. Friends, நீங்கள் அந்த இடத்த பார்த்தே ஆகணும். இங்கேருந்து பார்க்க அது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓ, இதாங்க அந்த பிளேஸு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லோ, சூப்பராக இருக்குது பார்க்க. நம்ம இந்த இடத்துல தான் இன்றைக்கி குளிக்க போகிறோம்னு தோணுது. அநேகமாக இன்றைக்கி தாறுமாறாக குளிக்க போகிறோம். நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட இருந்து மேலே தப்பி போனார் மலையில். பார்த்தீங்கன்னா பாதியில் அவர் தண்ணியில் அடிச்சுட்டு இங்கே வந்து கிடக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தா சத்தியமாக தண்ணியில் அடிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காரு. மேலே இருந்து அப்படியே அடிச்சுட்டு இங்கே வந்திருக்காரு. சொல்லப்போனால் நாங்கள் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு. கன்னியாகுமரியோட அழகை வந்து சொல்ல முடியாது. மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் வியூ காட்டி தரேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மழை இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. மழை வந்த ஒரே காரணத்தினால தான் மேகம் எல்லாம் கருத்து வரி இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் இருக்குது. சரியான ஒரு வியூ.
கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேம் வாட்டர். நம்ம இந்த இடத்துல சூப்பராக குளிக்க முடியும் நம்மளால். எஸ், கூல்.